அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால திரும்பவும் நாடாள முடியும். பஞ்சாயத்து தலைவர் ஆகணும், ஒன்றிய கவுன்சிலர் ஆகணும், மாவட்ட கவுன்சிலர் ஆகணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும். திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் நம்மை வஞ்சித்து விட்டார்கள். நமக்கான உரிமைகளை அவர்கள் பெற்றுத்தரவில்லை. ஆகையால் நாம் வீழ்ந்து கிடக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷத்தை கடந்து விட்டது. இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 75 வருடத்தை கடந்து விட்டது. ஆனால் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு வரலாற்றுக்கு சொந்தமான 1000 கால வரலாறு கொண்ட ஒரு சமூகத்தினுடைய நிலைமை தமிழக அரசியல் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. காரணம் என்ன? தம்பிங்க சொன்னா பாருங்க, ரஜினிகாந்த் படத்துல அந்த பாட்டு வரும், ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல, நாயுடு ஒத்த வீடுதான் இருக்க, நீ பஞ்சாயத்துல ரெட்டியாரு என் கிராமத்துல நாங்க 500 வீடு இருக்கோம், எங்க பஞ்சாயத்துல நாங்க 2000 கிராம வீடுகள் இருக்கோம். ஆனா ரெட்டியார் 2 வீடு இருக்கியா, நாடார் 1 வீடு இருக்கியா, வெள்ளாளர் 10 வீடு இருக்கியா, நீ என்னை ஆண்டுகொள். அதான் இந்த பாட்டு. இந்த பாட்டு அப்படியே பொருந்தும் இந்த சமூகத்துக்கு. எதை பத்தியாவது கவலைப்பட்டிருக்கோமா? சிறுபான்மை சமூகங்களை நம்மளை ஆள வச்சதனுடைய விளைவை என்ன தெரியுமா பண்ணா? என்ன பண்ணா? முத்திரையருடைய வாழ்வியல், கூரை வீட்டிலே வாழுகிற முத்திரையன் கூரை வீட்டில் தான் வாழ வேண்டும். அரசாங்கத்தினுடைய இலவச வீடுகளை கூட தர மறுக்கிறார்கள். எத்தனை பேத்துக்கு வீடு வாங்கி கொடுத்திருக்கான் அதிமுகவும் திமுகவும், அதுல இருக்கக்கூடிய சிறுபான்மை சாதி. இது பெரும்பான்மை சாதி. நத்தம் சட்டமன்ற தொகுதியில் முத்திரையர் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறோம். அந்த முத்திரையர் பெரும்பான்மையாக வாழ்கிற முத்திரையர்களுக்கு அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் அத்தனையும் கிடைத்திருக்கிறான்னு சொன்னா அதை வாங்கியே கொடுக்க மாட்டான். யாரு? இந்த பாட்டு பாடணும் பாருங்க, எவன் ஆண்டா என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? தேர்தல் நேரத்தில் அவன் கொடுக்கிற 200 ரூபாய்க்கும் அவன் கொடுக்கிற பிரியாணிக்கும் நம்ம என்ன பண்றோம்? வாக்களித்து விடுகிறோம். இதை விட கொடுமை. எல்லா கூட்டத்திலும் இதை சொன்னா எனக்கு சங்கடமா இருக்கு. ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, திருமணமாகாத பொண்ணு இருக்கா, திருமணமான ஒரு அம்மா இருக்காங்க. திருமணமான அம்மாவுக்கு யார் சேலை எடுத்து கொடுக்க வேண்டும்? அவருடைய கணவர் தான் சேலை எடுத்து கொடுக்கணும். திருமணமாக அந்த பொண்ணுக்கு அவங்களுடைய தகப்பன் தான் சேலை எடுத்து கொடுக்க வேண்டும். முத்திரையர் கிராமங்கள்ல என்ன நடக்கிறது? தேர்தல் வந்துருச்சுன்னு சொன்னா திமுக காரன் அதிமுக காரன் சேலை எடுத்து கொடுக்கிறான். அவன் நமக்கு என்ன முறை? அப்பனா அல்லது கணவனா? இதெல்லாம் சிந்திக்கணும் தாய்மார்கள். சிரிச்சிட்டு போக கூடாது. சிரிச்சிட்டு கடந்து போறோம். அவன் என்ன நினைக்கிறான்? சேலை எடுத்து கொடுக்கிறோம், வாங்கிக்கிறாங்க. நாம என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. முத்திரையர் மக்களை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அதிமுகவும் திமுகவும் முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள். உன்னை பத்தி கவலையே கிடையாது. பெரிய எழுச்சி பெறுவாங்களா? ஏதோ வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேச கட்சியும் வந்த பிறகு விவசாயிகள்கிட்ட விவசாய பொருள் எல்லாம் போகுது, டோல்ல பணம் வாங்க கூடாதுன்னு பிரச்சனை பண்றான். மாநில செயலாளர் மாவட்ட செயலாளர் போய் களத்துல நின்று கத்துறான். நீங்க ரெண்டா பிரிச்சு பார்க்கணும். எப்படி கிமு கிபுன்னு சொல்கிறார்களோ அதே போல் முத்திரையருடைய வாழ்வியலில் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் வருவதற்கு முன்னால், வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் வந்ததற்கு பின்னால் என்னையா பண்ணுச்சு வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம்? இந்த மக்களை தமிழகம் முழுக்க அடையாளப்படுத்தியிருக்கிறோம்.
எப்படி அடையாளப்படுத்தணும்? முத்தரையர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற கிராமங்கள்ல பேரரசர் பெரும்பிடுக முத்தரையருடைய படத்தை போட்டு வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் போடுவை. கொங்கு மண்டலத்தில் நாங்கள் கடந்து போகிற போது அது கவுண்டர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பகுதி என்பதை அந்த பகுதியில் அந்த மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். வன்னியர் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பகுதிகளில் அவர்கள் நாங்கள் தான் இந்த பகுதியிலே பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். என்ன சொல்ல போனா தேவேந்திர குல மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பகுதிகளில் கூட அவர்களுடைய அந்த பச்சை சிகப்பு கலர் அடிச்சு நாங்க இங்க பெரும்பான்மையா இருக்கணும் தைரியமாக நிரூபித்திருக்கிறார்கள். ஆனா நாம வாழ்ற பகுதியில் என்ன தெரியுமா இருக்கும்? அதிமுக இருக்கும், திமுக இருக்கும், பிஜேபி இருக்கும், காங்கிரஸ் இருக்கும், கம்யூனிஸ்ட் கொடி இருக்கும். எந்த ஊர்ல தமிழ்நாட்டுல சாதி சங்க கொடி பறக்கலையோ அந்த கிராமம் எல்லாம் முத்தரையர் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற கிராமம். அச்சப்படுகிறோம், சாதியை சொல்வதற்கு நாம அச்சப்படுகிறோம், சங்கடமா நினைக்கிறோம் சாதியை சொல்றது. கேக்குறான்ல, ஸ்கூலுக்கு போனா சாதி, காலேஜ் போனா சாதி, வேலை வாய்ப்புக்கு போனா சாதி, நீ மட்டும் ஏன்டா சாதி பெற சொல்ல மாட்ட? இப்படி வரலாற்றிலே நாடாண்ட ஒரு சமூகம் நிகழ்காலத்திலே அவன் வாழுகிற பகுதிகளில் கூட பஞ்சாயத்து தலைவரா மாவட்ட கவுன்சிலரா வர முடியல. என்ன காரணம் கேட்டா இவன் மீது என்ன மாதிரியான அடக்குமுறை செஞ்சா கூட கோபமே படாம நாம கடந்து செல்கிறோம். இதை மாத்தணும். இதை மாத்தணும்னு சொன்னா இவ்வளவு காலம் மாறி மாறி வாக்களித்தோம். அதிமுக ரெட்டலை இல்லைன்னா சூரிய இல்லைன்னா ரெட்டலை. தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் வருதுன்னு சொன்னா சூரியனுக்கு பதிலா ரெட்டலை, ரெட்டலைக்கு பதிலா சூரியன். இதான் என்ன மாற்றத்தை கண்டு விட்டோம்? மாறி மாறி வாக்களித்தோம். என்ன பலன் கண்டோம்? இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து மாற்றத்தை ஏற்படுத்த, இந்த சமூகத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இங்க வந்திருக்கவங்க பத்தாது. குறைஞ்சபட்சம் ஒரு 50 கிராமத்துல வந்திருக்கோம், 100 கிராமத்துல வந்திருக்கோம்னு சொன்னா 100 கிராமம் தேர்தல் நேரத்திலே 1000 கிராமங்களாக மாற்றப்பட வேண்டும். எல்லா கிராமத்திலும் சொல்லணும் நமக்கான கட்சி. இன்னைக்கு தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகளை பார்த்து தமிழகத்தை ஆளக்கூடிய திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் பயப்படுவதற்கு காரணம் ஒற்றை தலைமை, ஒரே தலைமை, தமிழகம் முழுக்க அறியப்படுகிற தலைமை விடுதலை சிறுத்தைகள். அதனுடைய தலைவர் திருமாவளவன். ஒரு பறையரை தொட்டுகின்ற சொன்னா விடுதலை சிறுத்தைகள் களத்தில் இறங்கி அவர்களுக்காக நிற்பார்கள். அவர்களுக்காக அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டம், போராட்டம் செய்வார்கள். அதே மாதிரிதான் வன்னியர் மக்கள். எத்தனையோ அமைப்பு இருக்கும், 10க்கும் மேற்பட்ட வன்னியர் அமைப்புகள் இருக்கலாம். எங்களுக்கான ஒரே தலைமை, ஒரே அடையாளம் அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய தலைவர் மருத்துவர் ராமதாஸ் தான் சொல்றாங்க. எந்த சமூகம் எல்லாம் அவர்களுக்கான ஒரு வலுவான தலைமை, தமிழகம் முழுக்க அறியப்படுகிற தலைமையை வைத்திருக்கிறார்களோ அவர்களை பார்த்து திராவிட கட்சிகள் பயப்படுகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுகிறார்கள். நம்மளை பார்த்துலாம் பயம் இல்லை. பயத்தை ஏற்படுத்தணும்னா இந்த இடம் பத்திருக்க கூடாது. பயத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா ஒவ்வொரு முத்திரையினும் நான் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தில் தான் பயணிப்பேன், நான் தமிழர் தேசம் கட்சி சொல்லுகிறவனுக்கு தான் வாக்களிப்பேன் அப்படின்னு இங்க உறுதிமொழி எடுத்துட்டு போகணும். எல்லா கிராமத்துக்கும் கொண்டு போகணும். அத அப்பதான் தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சிகள் நம்மளை பார்த்து பயப்படுவார்கள்.
இல்லைன்னு சொன்னா கடந்து போய் விடுவாரு. இங்க நடந்திருக்கு பாருங்க.